ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப் பற்றின ஒரு 4 சூப்பரான செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு செட்டிங், நம்ம வாட்ஸ்அப்பில் ஆட் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்களோட வாட்ஸ்அப் போங்க. வாட்ஸ்அப் போய்ட்டு மேலே 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் செட்டிங் போங்க. செட்டிங் போய்ட்டு அக்கௌண்ட்ஸ் போங்க. அக்கௌண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போய்ட்டு கீழே ஆட் அக்கௌண்ட் கொடுங்க. ஆட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு வாட்ஸ்அப் அக்ரி அண்ட் கன்டினியூ ஓப்பன் ஆகும். இதை ஓகே கொடுத்து இன்னொரு நம்பரை வச்சு உங்களோட ஓடிபி கொடுத்து வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வாட்ஸ்அப்பை எப்படி ஸ்விட்ச் பண்ணுறதுனா, மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுன்னு கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா இன்னொரு வாட்ஸ்அப்புக்கு ஸ்விட்ச் ஆகிக்கும். அதுபோல் இப்போ ஆட் பண்ண அக்கௌண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி செட்டிங் போங்க. செட்டிங் போய்ட்டு அக்கௌண்ட்ஸ் போங்க. அக்கௌண்ட்ஸ் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் அக்கௌண்ட்டுன்னு கேட்கும். இந்த ரிமூவ் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் மட்டும் வாட்ஸ்அப்லேருந்து ரிமூவ் ஆகிடும், இன்னொரு அக்கௌண்ட் அப்படியே இருக்கும். இது மூலம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் 2-3 நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் அக்கௌண்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற செட்டிங், இப்போ உங்கள் ஃபோனில் ஒரு காண்டாக்டை டெலீட் பண்ணிங்கன்னா அது வாட்ஸ்அப்பில் அப்படியே இருக்கும். அந்த காண்டாக்ட் வந்து வாட்ஸ்அப்பில் டெலீட் ஆகாது. அந்த வாட்ஸ்அப் காண்டாக்டை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். உங்களோட வாட்ஸ்அப் போங்க. வாட்ஸ்அப் போய்ட்டு டெலீட் பண்ண வேண்டிய காண்டாக்டை எடுத்துக்கோங்க. காண்டாக்டை எடுத்துகிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வியூ காண்டாக்ட் கொடுங்க. வியூ காண்டாக்ட் கொடுத்துட்டு மேலே 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வியூ இன் அட்ரஸ் புக் அது கொடுங்க. கொடுத்துட்டு மறுபடியும் 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெலீட் ஆப்ஷன் கொடுத்து டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த காண்டாக்ட் டெலீட் ஆகிடும். வெறும் நம்பர் மட்டும்தான் தெரியும். இப்போது இந்த சேட்டை போய்ட்டு நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பர் நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்காது, ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். நாம் அடுத்து பார்க்க போகிற செட்டிங், நீங்கள் வந்து மொபைலில் நிறைய ஆப் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து ஒரு சில ஆப்பில் மட்டும் இருந்து நமக்கு மெசேஜ் வர வேண்டாம் அப்படின்னா அந்த ஆப்புக்கு மட்டும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஆப்பை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்லேருந்து மெசேஜ் வர வேண்டாமோ அந்த ஆப்பை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே பேஸுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் ஹைட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாது. இந்த ஆப்ஷன் வந்து நிறைய மொபைலில் இருக்காது, இப்போ உள்ள புது மொபைலில் தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது, அது எப்படின்னு பார்க்கலாம். உங்களோட செட்டிங் போங்க. செட்டிங் போய்ட்டு அதில் ஆப்ஸ் எடுங்க. ஆப்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஆப்பை பேஸ் பண்ணணுமோ, உங்களுக்கு எந்த ஆப்பை ஸ்டாப் பண்ணணுமோ, எந்த ஆப்பை டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணணுமோ அந்த ஆப்புக்குள்ளே போங்க. இப்போ நான் வாட்ஸ்அப் எடுத்திருக்கேன். வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு மொபைல் டேட்டா அண்ட் ஒய்ஃபைன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் டேட்டா இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த ஆப்புக்கு மட்டும் பேக்ரவுண்ட் டேட்டா வராது. அதனால் இந்த ஆப்லேருந்து எந்த மெசேஜ் எந்த கால்ஸ் எதுவுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகாது, வரவும் செய்யாது. நம்ம கடைசியாக பார்க்க போகிற செட்டிங், எதனா ஒரு ஆப் வந்து மெசேஜ் ரிசீவ் ஆக மாட்டேங்குது, எதனா ஓப்பன் ஆக மாட்டேங்குது, எதனா ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த கேட்ச் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை டெலீட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதனால் உங்களோட மெமரியும் சேவ் ஆகும். உங்களோட செட்டிங் போங்க. செட்டிங் போய்ட்டு அதில் ஆப்ஸ் எடுங்க. ஆப்ஸ் எடுத்துகிட்டு அதில் எதனா ஒரு ஆப்பை எடுத்துக்கோங்க. இப்போ நான் வாட்ஸ்அப் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போய்ட்டு இதில் வந்து கிளியர் கேட்ச்னு ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா அந்த மெமரிலாம் உங்களுக்கு போய்டும், கேட்ச் மெமரிஸ்லாம் போய்டும். இதனால் ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக ரிசீவ் ஆகும். அது போக உங்களுக்கு மெமரியும் சேவ் ஆகும். நம்ம இது போல் 2 வீடியோ போட்டிருக்கோம் வாட்ஸ்அப்பில், அதை வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.